பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதே நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்றாடம் வருகின்ற தடை தாமதங்களை வென்று இன்பமாக வாழலாம். இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 5/2/2020 கிழமை புதன்கிழமை, திதி துவாதசி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம். இன்று சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். இன்று நாம் வணங்கத்தக்க மகரிஷி யார் என்று பார்க்கும்போது கௌதம மகரிஷி. அனைத்து ராசியை சார்ந்தவரும் ஓம் ஸ்ரீ கௌதம மகரிஷியை போற்றி போற்றி என்று வணங்கி வர உயர்வான நிலையை எட்டுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஜோதிட சிறுகுறிப்பை காணலாம். என் ஜோதிட ரீதியாக 1/10/1928 பிறந்தவர்களுக்கு 1/4 என்ற எண் அலைவரிசையிலே பெயர் அமைந்து விடுகிறது. 4/13/22/31 இருப்பவர்களுக்கு 4 அல்லது 8 என்ற அலைவரிசையிலே பெயர் அமைந்து விடுகிறது. குறிப்பாக பெயர் அமைவது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், எஞ்சோதிட ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெயரின் கூட்டு எண் 2 என்பது வரக்கூடாது, 4 என்பது வரக்கூடாது, 7 என்பது வரக்கூடாது, 8 என்பது வரக்கூடாது. 2 சந்திரனின் நிலையற்ற தன்மையை காட்டுகின்ற எண்ணாகும். 4 என்பது ராகுடைய அலவரிசையை சுட்டி காட்டுகின்ற எண்ணாக இருக்கும். 7 என்பது சோதனையை குறிக்கக்கூடிய கேதுவுடைய அலவரிசையிலே வந்தால் அவர்களுக்கு வேதனை அடைகின்ற தன்மையை கூட்டும். 8 என்பது அதட்ட இன்மையை காட்டுகின்ற கடின உழைப்பை காட்டுகின்ற பகுதிக்கு அழைத்து சென்று அவர்களை தேராதபடி செய்துவிடும், மாறாதபடி செய்துவிடும். இந்த எண் துரதிர்ஷ்ட நிலையை அவர்களுக்கு குறிக்கும். ஆகையால் பெயர் எண் அமைக்கும் பொழுது இயற்கையாகவே 1, 3, 5, 6, 9 என்ற அலை வரிசையிலே பெயர் அமைக்க வேண்டும். ஆனால் இந்த 1/10/1928 பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே 4 என்ற பெயரிலே அமைந்து விடுவதால் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1/10/1928 பிறந்தவர்கள் இந்த 4 இவர்கள் நட்பு கூட்டத்தை காட்டும். அதாவது இந்த 1/10/1928 பிறந்தவர்களுக்கு நட்பு அலைவரிசை எங்கிருந்து வரும் என்றால், 1 அவர்கள் 4 பிறந்திருக்கலாம், 3 13 பிறந்திருக்கலாம், அல்லது 22 பிறந்திருக்கலாம், அல்லது 31 பிறந்திருக்கலாம். நட்பு ரீதியாக ஏற்கக்கூடியது. ஆனால் இது அதிர்ஷ்டத்தை கொடுக்காது என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். பாண்டு பத்திரங்களில் கடன் வாங்குவதற்கு கையெழுத்து போடக்கூடாது. இன்று நகைகளையோ அல்லது உங்களுடைய மனைகளையோ வீடுகளையோ அடமானத்திற்கு கொடுக்கக்கூடாது. இந்த நாள் மோதலுக்கு உரிய நாள், இரத்த வியாதிகளை பார்க்கக்கூடிய நாள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையிலே வெற்றி கொடியை நாட்டுகின்ற உத்தியை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிகப்பு நிற பொருட்களை விற்பனை செய்வதால் அதிர்ஷ்டம் கூடும். அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9 ஆகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். முதலாளியாக இருந்தால் தொழிலாளி, தொழிலாளியாக இருந்தால் முதலாளி. நண்பர்கள், சகபாகஸ்தர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் இவர்களுடைய வகையிலே கருத்து வேறுபாடு வருவதற்கு, பேச்சிலே அங்கே ஒரு போர் வருவதற்கு, வாக்குவாதம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதால் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கவன சிதறல் கூட. நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வகையிலே ஆதாயம் ஏற்படும். ஆனால் அவர்கள் கருத்துடன் பேச. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திரவ சம்பந்தப்பட்ட வியாபாரம், விவசாயம் அல்லது துணி வியாபாரம் இவர்களுக்கு மேன்மையான இடத்திற்கு அழைத்து சென்று மனமகிழ்ச்சி. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்,
பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ஒருங்கே வந்து சேர்ந்து மனமகிழ்ச்சியை கொடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். அதிர்ஷ்டமான திக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் நீலம் வெள்ளை கத்திரிப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 6, 2, 7 ஆகும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று தொட்டது துலங்கும், தைரியம் கூடும், வெற்றி வாய்ப்பு ஏற்படும், விரோதிகள் அடங்குவார்கள், வியாதிகள் அடங்கி நடக்கும், மருந்து மாத்திரைக்கு மரியாதை இருக்கும். இந்த நாள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சொத்து சேர்க்கையை சேர்க்கும், குழந்தை பேரை உண்டாக்கும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி, போட்டி, பந்தயம், பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றியை தட்டி சென்று மன மகிழ்ச்சியை அடைவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இன்று அவர்கள் எழுதிய பரீட்சையோ அல்லது எதிர்பார்த்த உதவியோ வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும், அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும். புனர்பூசம் நட்சத்திரத்திலே இருப்பவர்கள் இன்று மாற்று சமூகம் அவர்களுக்கு வழியே வந்து சேர்ந்து இவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் இவர்களுக்கு உயர்வு நிலையை எட்டுகின்ற வாய்ப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்டமான எண்கள் 5, 4, 1 ஆகும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் லாபத்தை தருகின்ற நாள் மற்றும் தாயார் வகையிலே ஆனந்தத்தை தருகின்ற நாள், மன மகிழ்ச்சியை அடைகின்ற நாள், மூத்த சகோதர வகையிலே வெற்றியை தேடி தருகின்ற நாள், சொத்து சேர்க்கைக்கு பொருத்தமான நாள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத பொருள் உதவி அல்லது பதவி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்தால் லாபம் வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணக்கு சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அதிர்ஷ்டமான திக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 6. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செய்கின்ற தொழிலே அற்புதம் காட்டும், விருத்தி ஏற்படும், கிளைகள் உண்டாகும், தொழில் மரியாதை கூடும், தொழில் விருத்தி ஆகிக்கொண்டே போகும், தொழில் சிந்தனையே இன்று பலமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த நாள் உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக வேலை செய்கின்ற விதத்திலே நல்லதொரு நாள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்து மன மகிழ்ச்சியை அடைவார்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த பொருளாதாரம் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வகையிலே உயர்வு நிலை எட்டுகின்றவை, பெயர், பட்டம், புகழ் உண்டாகும். அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 4, 6. கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்று தகப்பனார் வகையிலே, குலதெய்வத்தின் வகையிலே, உயர் அதிகாரி வகையிலே எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய நாள். இந்த நாள் சித்த தரிசனம் ஏற்படும். நீண்ட நாள் கேள்விக்கு பதில் அமைக்கும். ஆனாலும் கூட இன்று விழிப்புடன் இருக்க வேண்டும், கவனத்துடன் இந்த நாளை கடத்த வேண்டும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனம் இன்று தைரியம் கூடி வெற்றியை நோக்கி பயணிப்பார். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் உருவாவதற்கு தெய்வத்தினுடைய துணை. அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை, அதிர்ஷ்டமான எண்கள் 5, 4, 6. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று முன்பகுதியிலே இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிற்பகுதியில் தான் இவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு ஏற்படும். ஆக மொத்தத்திலே இவர்கள் கடமையை செய்ய பலமாக உழைக்க வேண்டும். தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். கவனச்சிதறல் கூடாது. கருத்தாக உழைத்தால் இன்றைய நாளிலே பெருத்த லாபத்தை நாளின் இறுதி பகுதியிலே அடையும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி, போட்டி, பந்தயம், பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றியை தட்டி சென்று மன மகிழ்ச்சி அடையலாம். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விவசாயம் அல்லது வியாபாரம் செய்கின்ற வாய்ப்பு இருந்தால் அதிகபட்ச மகசூல்
மற்றும் வாடிக்கையாளர் உருவாகி மன மகிழ்ச்சி அடைவார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மண் மூலம், பெண் மூலம், பொன் மூலம் லாபம் உண்டாகி மன மகிழ்ச்சியை எய்துவார்கள். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 5, 1 ஆகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினம் என்பதால் சர்வ ஜாக்கிரதையாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே சைவ உணவை ஏற்க வேண்டும், அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டிங், கேம்பிளிங், ஸ்பெக்குலேஷன் ஈடுபடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான வேலைகளை தள்ளி போட வேண்டும். பயணங்கள் சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி தள்ளி போட வேண்டும். முருகனின் தொடர் சிந்தனை இருக்க வேண்டும். தொடர் வழிபாடு ஒன்று மட்டுமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாகும். வெற்றி வாகையை சூடுகின்ற நாளாகும். வழக்காக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, மேலும் விரோதிகளாக இருந்தாலும் சரி அடங்கி நடப்பார். இந்த நாள் எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வந்து சேர்ந்து இன்பத்தை கொடுக்கும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வழக்கு வெற்றி பெறும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் சொத்து உருவாகும். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆபரணங்கள், வஸ்து சேர்க்கை உண்டாகி மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9, 1 ஆகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குழந்தைகள் விஷயத்திலே, காதல் விஷயத்திலே, குலதெய்வத்தின் விஷயத்திலே கவனத்தோடு இருந்தால் மன மகிழ்ச்சியை பெறலாம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் நேர்முக மறைமுக உழைப்பு உதவி கிடைத்து, பதவி கிடைத்து மன மகிழ்ச்சியை அடைவார். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு திடீரென்று கலை உலக வாய்ப்பு கிடைத்து எதிர்பார்த்த லாபத்தை பெறுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்திலே மண் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் வெற்றி கொடியை நாட்டுவார். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் நீலம், வெள்ளை, கத்திரிப்பு நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 7 ஆகும். கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். கும்பராசிக்காரர்கள் தாயாருடைய விஷயத்திலே கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதற்கு திட்டம் போட வேண்டும். மேலும் வாகனத்தில் செல்லும் போது உஷாராக நடந்து கொள்ள வேண்டும். மின்சார பொருட்களை அதி ஜாக்கிரதையாக கையாளும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்து உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையில் ஆதாயம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று சமூகம் வெளியே வந்து உதவி செய்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் தொடர்பு, அரசாங்கம் இவர்களுக்கு லாபத்தை கொடுத்து, இவர்களுக்கு பதவியை கொடுத்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்டமான திக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் நீலம், வெள்ளை, கத்திரிப்பு நிறம். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 7 ஆகும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இவர்களுக்கு இந்த நாள் காரிய பரிதம் ஏற்படும், தைரியம் கூடும், போடுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறும், இளைய சகோதரத்தினுடைய உதவி கிடைக்கும். இன்று மன மகிழ்ச்சியை அவர்கள் எய்துவார். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பதவி, போட்டி, பந்தயம், பரீட்சை எழுதுகின்ற வாய்ப்பு இருந்தால் வெற்றியை தட்டி சென்று மன மகிழ்ச்சியை அடைவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பெண்களின் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைத்து நல்லதொரு ஏற்றம், மாற்றம் உண்டாகி மன மகிழ்ச்சியை அடைவார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் கை கொடுத்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து பணத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான வண்ணங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 ஆகும். இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனையை பெற, முழு ஆலோசனையை பெற, முழு வழிகாட்டுதலை பெற சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முறை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகபெருமானின் கருணையை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.